சனியனை போய் இன்னொரு தடவை நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? ஏய், அவ போகும்போது அவ குறுக்கால ஒரு பூனை போச்சுரி. பார்த்தா அந்த பூனை மேல அறியாரி இப்ப இந்த பூனை செத்து போச்சுரி. வாய மூடு. இதெல்லாம் நீ என்கிட்ட இந்த மறைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். எது ஃபினிஷா? ஏய், இப்பதான்டி ஆரம்பிச்சிருக்கோம். ஏய், இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன இப்ப என்ன சொல்ல போற? அந்த பொண்ணு அங்க எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியவே தெரியாது, அப்படிதானே? இத நான் நம்பணும். ஏய், நீ நம்பலனால அதான்டி நிஜம். எப்படிடா இப்படி வாய் கூசாம பச்சையா போய் சொல்ற என்கிட்ட? ஐயோ, இப்ப நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இந்தா, நம்பிக்கை இல்லைன்னா என் போனை எடுத்து பாத்துக்கோ. ஓ அப்படியா? சரி குடு. அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல நீ என் போனை செக் பண்ணிடாத. சரி, ஏதோ சந்தேகப்பட்டுட்ட. வேணா என் போன்ல இருந்து ஒரு ஆப்பை மட்டும் பாக்குறதுக்கு தரேன். அது எந்த ஆப் நீ சூஸ் பண்ணிக்கோ. இல்ல புரியல. அதான் இந்த Facebook, இன்ஸ்டா, ட்விட்டர், டிண்டர். என்னது டிண்டரா? டிண்டர் மறந்துரு. அதெல்லாம் நான் அப்பவே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுல ஏதாவது ஒண்ணு வேணா நீ செக் பண்ணி. கிட்ட போய் பேசுறேன் பாரு. இந்த மூஞ்சலாம் யார் டிண்டர்ல சூஸ் பண்றாங்க? அப்ப நீ உண்மையிலே கிளம்புறியா? ஐயோ, இங்க பாரு சாம், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு ப்ளீஸ். என்ன சொல்ல போற சொல்லு. இங்க பாரு, அந்த பொண்ணு பேர் காவியான்ற ஒரே காரணத்துக்காக தான் அவளை நான் காதலிச்சேன். நான் அந்த பொண்ணை காதலிச்சா ஊரே எங்க காதல காவிய காதல்னு சொல்லுன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அப்படி சொல்லல. ரொம்ப நாரி போன காதல் அது. சைனா பேட்டரி செட் நிக்கவே இல்ல. அதனால இங்க பாரு, நீ கண்டதை ஓவர் திங்க் பண்ணி நமக்குள்ள அழகா வளர்ந்துருக்க ஒரு விஷயத்த நீயே கெடுத்துக்காத சொல்லிட்டேன். என்ன வளர்ந்துட்டு இருக்கு நமக்குள்ள? ஒண்ணும் இல்ல, நான் உன்கிட்ட உண்மையதான் சொல்றேன். என்ன நம்புன்னு சொல்ல வந்தேன். பாரு, நீ வேற வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருக்க, உனக்கு கையெல்லாம் வலிக்கும். நீ பேசாம மேல குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இப்பவே கொண்டு வர. பாரு, பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு ஓடி வரக்குள்ளே உனக்கு மூச்சு வாங்கிருச்சு. இதுல நீ வேற அம்மா வீட்டுக்கு ஓடுற. அது ஒண்ணும் இல்ல, உனக்கு தாகமா இருக்குன்னு சொன்னால அதான் தண்ணி கொண்டு வரேன். தண்ணி என்ன, உனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீயே போட்டு வரேன். ஏய் இரு. என்னது? டீ வேணா, பூஸ்ட் எடுத்துட்டு வா. ஓகே, 5 minutes. இவன் என்ன விஜிபி வாசல்ல நிக்கிற மனித செல்ல மாதிரி நிக்கிறா? யார பார்த்து இப்படி நின்னுட்டு இருக்க? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? அதான் அப்பவே ஹாய் சொல்லிட்டேல. ஓ பாய் சொல்லணுமா? பாய், கிளம்பு. ஐயோ அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஓ, உனக்கு கல்யாணமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாத்தியா, அவளுக்கு கல்யாணமா? அதுக்கு தான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கா. அதை விட்டு அவசரப்பட்டு என்ன சந்தேகப்பட்ட பாத்தியா? இல்ல 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 இல்ல, பக்கத்து வீட்ல குடி வந்திருக்கேன், அதான் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சாரி, கம் அகைன். பக்கத்து வீட்ல குடி வந்திருக்கேன். வாட் டு யூ மீன்? அப்படின்னா இனிமேல் நீ என்னோட நெய்பரா? எஸ். இங்க பாரு சாம், நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நடக்கிறது, பறக்கிறது, நீந்தரெல்லாம் இன்னைக்கு சமைக்கலான் இருக்கேன். கொஞ்சம் மசாலாஸ் மட்டும் வாங்க வேண்டியிருக்கு. அதை வாங்கிட்டோன்னா வீட்டுக்கு போய் சமைச்சிருந்துருவேன். இன்னைக்கு ஒரு புடி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய், எவன் போட்டிருக்கடி? பொம்பளை போடுறது. ஐயோ சாரி, வந்த வேலையை மறந்துட்டேன். உனக்கு எந்த ஸ்டைல்ல வேணும்னு சொல்லு. பார்பிக்யூ, செஷ்வன், கிம்ச்சி ஸ்டைல் கூட இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னா நானே சமைச்சு தருவேன். உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு கரிசனம்? என்ன சாம் இப்படி சொல்றீங்க? நம்ம எவ்வளவு க்ளோஸ், அதுவும் ஜெயோட ஒய்ஃபா வேற ஆயிட்டீங்க. இப்போ நம்ம 2 பேரும் நெய்பர்ஸ் தானே. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னா நானே உங்க 2 பேருக்கும் சமைச்சு லஞ்ச் கட்டுறேன். நோ தேங்க்ஸ், நாங்களே பாத்துக்கிறோம். ஜெய், உனக்கு எது ஃபேவரட் டிஷ்னு சொல்லு, இன்னைக்கு நானே சமைச்சு உனக்கு தரேன். நிஜமா தான் சொல்றியா? வாட் a pleasant surprise. ஜெய், உனக்கு ரொம்ப பிடிச்ச கேரளா ஃபிஷ் கறி சமைச்சு தர சொல்லு. ஏய், நீ இன்னி அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்போ இந்த கேரளா ஃபிஷ் கறிலாம் சாப்பிட்றதே கிடையாது. நான் அதிகமாக சாப்பிட்றது இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் இருக்கு தெரியுமா? டேய், அது ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட்ரா, அப்புறம் தான் உனக்கு ஃபேவரட் ஆச்சு. ஆமா, இப்போ அதான் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த அதே கடையில பிரான் தூக்க கிடைக்கும் தெரியுமா? செம்ம டேஸ்டா இருக்கும். நான் அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியா? ஏய், நீ பிரான் தொக்குன்னு சொன்னதா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னது? நம்ம காலேஜ் பக்கத்துல தொக்கு பிரியாணி ஒண்ணு விற்கும், ஞாபகம் இருக்கா? நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அதை கூட்டு போய் இன்ட்ரோடியூஸே பண்ணி கொடுத்த. செம்மையா இருக்கும் அது. என்ன மாதிரி ஒரு மெமரிஸ் டி. சீ, அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு மெமரிஸ் டி. நானே இதை எப்படா மறப்பேன்னு தான் சுத்திட்டு இருக்கேன். கருமா. சரி, இப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன். சொல்லுங்க ஜெய், கேக்குறாங்கல்ல. அப்ப காவியா சமைச்சு எடுத்துட்டு வந்தா உனக்கு ஓகேவா? ஆக்சுவலி எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னது? நான் தான் உன் வைஃப்னா? ஆமா, நீங்க தான் உன் வைஃப்.
ஐயோ இல்ல என்னது? ஐயோ அந்த இல்ல நேத்து நைட்டு நம்ம சமைச்ச வச்ச ரைஸ் இருக்கு தெரியுமா, அதுல நான் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். இன்னும் ஃபெர்மெண்ட் ஆகி பழைய சோறா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வா, அதை இப்பவே போய் சாப்பிடலாம். நல்லது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா நீ கேக்குற? இரு, உன்னெல்லாம் மைண்ட்ல கூட வச்சுக்க கூடாது. வேலண்டைன்ஸ் வீக்கு கிஃப்ட் கொடுத்தா சத்த வேண்டியதான். ஏ சாம், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? ஏய், ஏன்டி இப்ப வெறுப்பாவே பேசிட்டு இருக்க? இன்னும் அவன் மேல ஆத்திர அடங்கலையா? அவன் நம்ம பக்கத்து வீட்டுக்கு குடி வந்தது ஏன் தப்பா? இல்ல அவ குடி வர வீட்டுக்கு பக்கத்துல சொந்த வீடு வாங்கி தந்தாரே எங்க அப்பா, அது அவரோட தப்பா? என்ன சொன்ன? இல்ல 2 வீட்லயும் சேர்ந்து வாங்கி தந்தாங்களே, அது அவங்களோட தப்பா? அது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஏதோ சரியாவே பட மாட்டேங்குது. அதுவும் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருது. என்ன பண்ண சொல்ற? நிஜமாவா? சத்தியமா. நீ ஒரு நிமிஷம் இங்க வா, இங்க வந்து உட்காரேன். இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? சாட்டர்டே. நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நீயும் நானும் முத தடவை காலேஜ்ல மீட் பண்ண நாள். அதான் இன்னைக்கு உனக்காக சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வந்துட்டு இருக்கு. பாரா, இப்பதான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, வந்துட்டீங்களாண்ணா? ஏய் வந்துருச்சம்மா, கீழே வா. ப்ரோ கொரியர் ஓடிபி சொல்லுங்க ப்ரோ. 2084. தப்பா இருக்குங்க. இல்லையே, 2084 தானே. இல்ல ஒர்க் ஆகலங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வர? சிபே ப்ரோ நான் தான் டோர் நம்ம தப்பா போட்டேன். நான் ஓடிபி சொல்றேன். சொல்லுங்க மேம். ஓகே தேங்க்ஸ், வாங்கிக்கோங்க. ஏய், இன்னொரு தடவை இங்க வந்து அட்ரஸ் மாத்தி போட்டேன், நம்பர் மாத்தி போட்டேன்னு ஏதாவது வந்துச்சு, என்ன பண்ணுவ? உன்கிட்ட வந்து கொடுப்பேன். சி நாட்டி. சாரிடா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன சாரி அப்புறம் புரியும். ஏய். பை. ஏய், எதுக்கு சாரின்னு சொல்லிட்டு போடி. சாம். ஜெய். வாட்? ஐ மீன் நான் இன்னைக்கு ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணியிருந்தேன். அதான் உனக்கும் ஜெய்க்கும் கொடுத்துட்டு போலான்னு ஓ வந்தேன். சரி, ஓகே. நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மெயில் பண்றோம். ஓகேயா? நீங்க இப்ப கிளம்பலாம். ஏய் சாம், டைம் ஆச்சுடி, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டு கிளம்பணும். ஏய் வாடா, பொம்பளை மனோபாலா. என்ன இந்த பக்கம் அசோசியேஷன் ஃபங்க்ஷன் கலெக்ஷன் வாங்கிட்டு போலான்னு வந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நானு சமைச்சு இந்தா உனக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் thanks. சாப்பிட்டு கிளம்பு. நீ சமைச்சியா? ஆமா, நான் தான் சமைச்சேன். இல்ல நான் ஏய், சூப்பரா இருக்குடி. நல்லா இருக்கு. எனக்கு டைம் ஆச்சுன்னா ஆஃபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன். இங்க பார், இதை சமைச்ச உன் கைக்கு தங்கம் என்ன விலையில வித்தாலும் சரி, உனக்கு 10 மோதிரம் போடுறேன். ஏய், எப்படி சமைக்கணும்னு என் பொண்டாட்டி பார்த்து கத்துக்க. கத்துக்கிறேன். ஏய், எதுக்கு வீட்டு வாசல்ல படுத்துட்டு சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்க? அதான் அங்க அவ்வளவு மண்ணு கொட்டி போட்டிருக்காங்கல்ல. ஏய், ஒன்னதான். ஏய் ஏய் ஏய், ஐயோ, ஏய் உனக்கு சாவறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? ஏய் எந்திரி. இவனா? ஏய் எந்திரி. என்னடி வா இது? ஏய் எந்திரி. ஏய் ஐயோ, ஏண்டி காலேஜ்ல படிக்கும் போது பிரேக்கப் பண்ற நீ? 100 சவரன் கேட்டதுக்கு பிரேக்கப் பண்ணுவ நீ? பிரேக்கப் பண்ண நீ? சில்க் சுமிதா மாதிரி உட்கார்ந்துட்டு அவகிட்ட போஸ் கொடுத்துட்டு இருக்க. தள்ளு. ஏய், கட்டி நான் பிடிக்கலாம் என்ன பாரு. நீரியான. காவியா, என்னாச்சு? காவியா, ஏய் என்னடா பண்ண இவள? ஏய், நான் என்னடி பண்ணேன்? நான் தான் பார்த்தனே, நீ வெள்ள இந்த அவளை தூக்கிட்டு வந்தல. ஏய், அதுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தல, அத நீ பார்க்கலையா? அப்ப மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு நீ ஏதோ பண்ணிருக்க. எனக்கு தெரியும், நான் முன்னாடி தான் போய் நின்னு அழகுல மயங்கிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ முத போய் தண்ணி எடுத்துட்டு வா. அழகா கருமச்சி. ஏய் எந்திரி. இந்த குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிராத. டேய் விடுடா அவள. மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் பாரு. அப்பா. காவியா, ஓகேயா? காவியா, இவன் என்ன பண்ணா உன்ன? இவன் என்ன பண்ணுவான்? நான் தான் விழுந்துட்ட மயக்கம் போட்டு. நல்லா சொல்லு. ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? நீ எங்க இங்க வந்த? நான் தான் உன்னை தூக்கி போட்டு வந்தேன். ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்திருந்தேன். நான் என்ன அவ்வளவு அழகா இருக்கேன்? சீ, பே.
என்ன காலையில எதுவும் சாப்பிடலையா? இங்க பாரு, ஆல்ரெடி பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் உனக்கு டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். சோத்து மாடு எப்படி ஓடுது பாரு. ஐயோ உங்களுக்குள்ள நல்ல- ஜோக்கர். ஜெய் உனக்கு குட் நியூஸ். ஏய், அவ மயக்கம் போட்டு விழுந்தது உனக்கு குட் நியூஸா? ஏய், அவ மயக்கத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி. அடச்சி பைத்தியம். காவியாக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆமா. சூப்பர் காவியா, வாழ்த்துக்கள். மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கே மயக்கமா? சும்மா ஃபன் ஃபன். அப்புறம் மாப்பிள்ளை யாரு, என்ன பண்றாரு? அவர் போட்டோ காமிக்கலாமே. இதோ காமிக்கிறேன். தீவட்டி தலை நல்லா தான் இருக்கா. நல்லா இருக்கார்ல? இதோ இவதான். ஏய், நீ என்னடி ஏதோ பார்க்க கூடாத போட்டோவை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்க? இச்சி. இவருதான் அவரு? எக்ஸ். நாங்க ஒரு நரி கூட்டம். ஐயோ செருப்பு போட்டு வந்துட்டேனே. ஹே விருது விருது ப்ளீஸ் ஜி ஹெல்ப் பண்றே. மாட்டேன். ஐயோ நீ என்ன கேட்டாலும் செய்யற. அப்பா வாங்கிட்டு வந்த சாக்லேட் ஃபுல்லா நான் தான் சாப்பிடுவேன். ஓகேவா? இது கேக்குறாளே. சரி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காவது தருவாள. மாட்டேன். சரி நீ தின்னு சொல்ல. குட் கேர்ள்.